ஃபண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் தான் நிஃப்டி 50ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா டாப் 50 கம்பெனிஸ்னால் அந்த டிசிஎஸ், ரிலையன்ஸு, இந்தியன் ஆயில் இதெல்லாம் வந்து சந்தை மதிப்பு மார்க்கெட் கேப்பில் மிக பெருசு. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக ஒரே நாளில் காண போயிடுமா, இல்லை திவால் ஆகிடுமானா கண்டிப்பாக நடக்காது. அண்ட் மார்க்கெட் கேப் குறைஞ்சு ஒரு டாப் 50க்கு மேலே நம்பர் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கம்பெனி டாப் 50ல் வந்துடும். ஸோ நம்ம வந்து கஷ்டப்படவே தேவையில்லை. இன்னொன்று, ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து இது என்ன பண்ணணுன்றதும் பார்த்துப்பாரு. அண்ட் கண்ணை மூடிட்டு நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் போடும்போது உங்களுக்கு அட்வான்டேஜ் இதுதான். இன்னொன்று நிஃப்டி 50ன்றது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 40-45 வருஷத்தில் நிஃப்டி 50 ஆரம்பிச்சது 1995 தான். ஸோ லாஸ்ட் ஒரு 25-30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது சென்செக்ஸ் 30 பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டாப் 30 கம்பெனி சொல்லுவாங்க. அது வந்து 40-45 வருஷமாக இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸும் நிஃப்டி 50யும் பார்த்தீங்கன்னா இருக்கிற டாப் 30 டாப் 50 கம்பெனிஸ்ன்றதுனால ரிஸ்க் இல்லை. இன்னொன்று, ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு 4-5 இயர்ஸ் 5 to 6 இயர்ஸ் ஒன்ஸ் உங்கள் பணம் டபுள் ஆகும். அதாவது 100% growth. ஸோ இது நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து 14-15% ரிட்டர்ன்ஸ். இதுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வேறு எதுவும் கொடுத்தது கிடையாது. எஃப்டி வந்து 12% 13% இருந்தது. பட் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்ததுனால அந்த அளவுக்கு பர்சன்டேஜ். பட் இன்ஃப்ளேஷன் குறைஞ்ச பிறகு எஃப்டி ரேட்ஸ் குறைஞ்சு போச்சு. இப்போ 6-7%க்கு மேலே கிடையாது. பட் நிஃப்டி 50 14% இல்லை கன்சர்வேட்டிவாக 12% வச்சாலுமே உங்களுக்கு எஃப்டியை விட டபுளாகவே கிடைக்குது. அண்ட் 5 to 6 இயர்ஸ் ஒன்ஸ் உங்கள் பணம் டபுள் ஆகுது அப்படின்னும் போது